ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோய் உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு கேடு விளைவிப்பதாகும். ஒரு சந்தோஷமான நிம்மதியான ஒரு பில்லியன் பயணங்களை மாதிரி இருக்கிறவனை பற்றியான கதை தான் இது. இந்த கதையில் நம்ம ஒரு டைமில் எவ்வளோ ஹாப்பியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் லைஃப்னா என்னன்னே தெரியாமல் இருந்த மாதிரி தான் இப்போ நம்ம ஹீரோ இருக்கார். அவருக்கு லைஃப்பில் ஒரு கவலையும் இல்லை, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை. அவனை பற்றி அவனுக்கு சுத்தமாக கவலை இல்லை. ஆனால் இது எல்லாமே ஒரு நாள் மாறுச்சு. அது வரைக்கும் அவனுக்கு அவனோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் அவனோட ஒன் சைட் லவ், அது மட்டும்தான் அவனோட உலகமாக இருந்துச்சு. இவர் தாங்க நம்ம ஹீரோ. ஏற்றுக்க கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் பழகிடும். இவர் பேர் தான் அத்தீஷ். காலையில் இந்த வீட்டில் குட் மார்னிங் சொல்லி எழுப்புறாங்களோ இல்லையோ, ஃபேன் ஆஃப் பண்ணி தான் எழுப்புவாங்க. எழுந்துடா டேய். இவங்க தாங்க நம்ம ஹீரோவோட அம்மா. இவங்க அப்பா அவங்க தம்பியை ஸ்கூலில் விட போகிறாரு. அவரை சாயந்தரம் தான் பார்க்க முடியும். வரமா பார்த்து போயிட்டு வாப்பா. சாருக்கு ஒரு ஒன் சைடில் வேறு இருக்குது. இப்போ அந்த பொண்ணை தான் தேடிட்டு இருந்தார். இவன் லைஃப்பில் இவனுக்குன்னு எடுத்த ஒரு ஃபர்ஸ்ட் டிசிஷன்னா அது இதுதான். அந்த பொண்ணு இவனை பிளாக் பண்ணி 2 வருஷம் ஆகுது. அப்போ கூட சார் திருந்தலை. ஏய் அத்தீஷ். வாடா. ஹாய்டா, எப்படி இருக்க? சாப்பாடு உனக்கு என்னப்பா ஜாலியாக இருக்க?
மா வரேம்மா. எங்கடா போற? சாயந்தரவா இருக்குது உனக்கு. இருங்கடா. சரி காசுதா. என்கிட்ட இல்லடா. கூச்சமாவே இல்லை. என்ன இப்படியெல்லாம் பேசுற? ஏய் நீ சும்மாடா, உனக்கு சொல்லியிருந்தா அவனுக்கு தெரிஞ்சிருக்கோம். சரி வா. சரி ஆயிடுச்சு விட்றா. நாளா வரல, நீங்க போயிட்டு வாங்க. ஏய் வாடா. ஏய் நான் வரலடா, நீங்களே போய் குடிச்சிட்டு வாங்க. சரி வா. ஏய் கை ஊரா. ஏய் வாடா நம்மளு போலாம். சரி பாய்டா. சரிடா. சரிடா பாய்டா, பார்த்துக்கோ. பை பாய்டா அத்தீஷ். ம்டா. சரி விட்றா. டேய் என்னடா சரி விட்றா, நானே நினச்சேன் நீ ஏதோ சொல்ல மாட்டேன்னு, நீ இப்படி சொல்லுவேன் நினச்சி கூட பார்க்கலடா. சரி விட்றா. சாரிடா. போடா. சரி மேலே வா. சரி வரே இரு. வாடா. புரியுங்கம்மா. எங்கடா வெளியே போயின்னுக்குறீங்க? எதுக்குடா அவனை வெளியே கூட்டின்னு போயின்னுக்குற? வேலை வெட்டி இல்லையா உங்களுக்கு? இல்லைம்மா நான் கூப்பிடலாங்க. எங்கன்னா வெளியே கூட்டின்னு போ, அப்போ இருக்குது உனக்கு. சரிங்கம்மா, இனிமேல் அவனை கூட மாட்டேன். சரி எனக்கு பசி எடுக்க, சாப்பிட ஏதாச்சும் தாங்கோ. ஏய் ஐயோரா. சரி விட்றா. ஐயோரா. ஐய் நான் என்னடா பண்ண உனக்கு? சும்மா ஏன்டா என் பேர் வீட்டில் இழுத்துட்டு இருக்கிற? நாலன்னு கூப்பிட்டு பாரு, பக்கத்து உனக்கு. என்னப்பா நான் சொல்றேன். எதுனா பதில் சொல்றதுக்கு அப்சரி உங்களுக்கு எவ்வளவு வாட்டி சொல்லியிருக்காங்க, படிக்கிற டைம்ல படிக்கணும், டிவி பாக்குற டைம்ல டிவி பார்க்கணும், விளையாடுற டைம்ல விளையாடணும்னு சொல்லிட்டு எவ்வளவு சொல்லி எக்ஸாம் வச்சுட்டு நீ இது பண்ணீங்க பாரு. மூணு சப்ஜெக்ட்ல போயிருக்கு. இப்போ உனக்கு கிளாஸ்ல மார்க்ஸ் கொடுத்தாங்கன்னு எவ்வளவு வாட்டி கேட்டேன் உன்ன நானு? கேட்டா எதுனா பதில் சொல்லணும்ப்பா எனக்கு. இல்ல கெட்ட போந்துடும் எனக்கு. ஒரு அந்த டிவி பார்த்து நீ கேட்டதெல்லாம் அவனையும் கேட்டுருக்கிற நீ ஒரே வாட்டி. எவ்வளவு சொல்றது உனக்கு? சொல்லினே நீ ஏன் இது பண்ணிருக்க? நான் எவ்வளவு நேரமா பேசிருக்க, வாங்கி கொடுக்காம சொல்லு பாருங்க, என்ன பண்ண போற இப்போ? சாரிப்பா, பண்றப்பா. இன்னும் எவ்வளவு வருஷத்துக்கு I have to continue the same. வாய் திறந்து பேசுப்பா. பேசுப்பா, கேட்டு
இல்லன்னா அவன் சொல்லுப்பா. சைலன்ஸ் தம்பி. நெக்ஸ்ட் டைம் ப்ரூவ் பண்றப்பா. இதே சேம் ரிப்பீட்டடா எவ்வளவு வருஷமா சொல்லிட்டு பாப்பா? ரிப்பீட்டடா அதே சேம் அதே தான் சொல்றேன். ப்ரூவ் பண்றேன்ற என்ன ப்ரூவ் பண்ணிருக்கிற? எனக்கு கராரா ஒரு இது சொல்லிடு. இந்த டைம் இது பண்றேன், இது பண்றதுலன்னு சொல்றேன். இவ்வளவு இது பண்ணிட்டு உனக்கு காலேஜ்ல போய் சேருறேன்னு சொல்லு. எல்லாம் கேட்டுத்தானே கொண்டு போய் சேர்த்தது. உனக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் விட்டுக்கணும். வாய் தொடர்ந்து பேசு. சும்மா அப்படி உட்காந்து உட்காந்துனா நான் என்ன புரிஞ்சுக்கணும்? நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்றப்பா. நெக்ஸ்ட் டைம் என்னத்த இதுல நான் கேரண்டி எடுத்துக்கணும் சொல்லு. ஒரு லாஸ்ட் சான்ஸ் தாங்கப்பா. எவ்வளவு லாஸ்ட் சான்ஸ் கொடுக்கணும்? நானு சொல்லி ஸ்டாண்டர்ட் பண்ணல சொல்லி எனக்கே பேஜாராயிடுச்சு. இன்னும் எவ்வளவு இது பண்ண நானு பொறுமைக்கு ஒரு இது இருக்குது இல்லையா? இப்படின்னு தெரிஞ்சுதான் நான் அப்பயே அந்த பொருளை போய் அங்கேயே போட்டு வந்து சொல்லிட்டு பண்ணேன். அழுவுறதுனால ஒன்னும் இது பண்றதில்ல தெரியுமா? கையாளாத வந்து அழுவான். சொல்லுங்கப்பா என்ன பண்றதுன்னு. என்ன சொல்றதுமா ஒன்னும் புரியல எனக்கு. திரும்பியும் 3 சப்ஜெக்ட்ல போயிருக்குது. ஓகே, எவ்வளவு சொல்லி அவனுக்கு எக்ஸாம் நாள் முன்னாலே இருந்து எவ்வளவு வாட்டி சொல்லி பண்ண ஒன்னும் புரிய மாட்டேங்குது. எக்ஸாம் நாள் முன்னாடி உட்காந்து டிவி பார்க்கலாம். படிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டோ காமிக்க மாட்டேன்றான். இப்போ இல்ல, அது எவ்வளவு வருஷமா 10 வருஷமா அதே தான் நடந்துருக்குது. அவனுக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. என்ன செய்யறதுன்ட்டு அவன் காலேஜ்ல ஸ்கூல்ல இதெல்லாம் ஒரே இதுதான் வருது, ரிப்போர்ட் தான் வருது. கிளாஸ்ல ஓடுறான், ஆடுறான், உட்காரத்துல ஒரு இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணும் போது கேட்கறதுல யார் பேச்சும் அவன் பாட்டுக்கு பேசுறான். என்ன பண்றதுப்பா, அவன் சின்னது அதே பழகம் ஆயிடுச்சு. நம்ம தான் சொல்லி புரிய வைக்கிறான். எனக்கு என்னவோ நம்ம வளர்க்கறது சரியா இல்லைன்னு நினைக்கிறேன். டிசிப்ளின் எவ்வளவு டிசிப்ளின் சொல்லி கொடுக்குறேன் நானு, கேட்கவே மாட்டேன்றான். அவன் கொஞ்சம் கேட்டான்னா இப்போ சின்னவன் அவனும் அதே இதுல வழியில வந்துட்டுறான். இப்போ இவனை பார்த்து அவன் இதான் இருக்கான். புரியுதுல்ல எனக்கு. I think it is almost இங்க வந்துச்சு. புரிய மாட்டேங்குது. இனிமே நம்ம தான் என்ன பண்ணணும் யோசிச்சுட்டு செய்யணும்ப்பா. கரெக்டா அவங்களை கைட் பண்ணா வருமா? எவ்வளவு சொல்லி கொடுக்குறது எல்லாரும் அதான் சொல்றாங்க. நீங்க கிளாஸ் டீச்சர் கூட அதான் சொல்றாங்க. அவனுக்கு எபிலிட்டி இருக்கு, ஆனா அதை யூட்டிலைஸ் பண்ண மாட்டேன்றான். விளையாட்டு வாக்குல போயினே இருக்கான். புரியல எனக்கு இவ்வளவு என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இது எனக்கு எவ்வளவு கவலையா இருக்கு தெரியுமா உண்மையில. வேலை டைம்ல எனக்கு இன்னைக்கு ரிசல்ட் பார்த்ததுல இருந்து மைண்டே ஓடல. ஐ ஹவ் given up my this thing. டிசிப்ளின் சொல்லிட்டு வளர்த்துறதுக்கு யூஸ் இல்லாத ஆயிடுச்சு. எல்லாம் கொடுத்துட்டு படிக்கிறதுக்குன்னு சொன்னா அவனுக்கு அப்படியே கசப்பு மாதிரி இருக்கு. அப்படியே படிக்காத நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கலாம். அவங்களுக்கு இனிமே படிக்க வைக்கலாம். இது அந்த ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அவங்களை குச்சி வைக்கணும். நம்ம
எந்த ஹோப் இருக்கு? எந்த ஹோப்? 10 வருஷமா செய்யறது இப்ப என்ன செய்ய போறாங்க? ஐ ஹவ் given a hope. நம்மளே ஹோப் இல்லடா எப்படிப்பா? நம்ம பசங்க நம்ம தானே ஹோப் நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை ரொம்ப இல்லம்மா, நம்பிக்கை வச்சா இது சரியாயிடுவாங்க. இது முட்டாள்தனமா தோணுது. எனக்கு முட்டாள்தனமா தோணுது. ஒரு எபிலிட்டி இருக்குது, அதை வந்து ஃபுல் யூட்டிலைஸ் பண்றாத என்ன இது வாழ்க்கை வரப்போகுது அவனுக்கு? அந்த ஒரு நிமிஷம் அவன் வாழ்க்கையில் எல்லாமே எழுந்த மாதிரி ஒரு உணர்வு அவனுக்குள்ளே இருந்துச்சு. அப்பா நான் வேலைக்கு போகலான்னு இருக்கேன். நானும் எவ்வளோ நாள் தான் இப்படி எதுக்கும் யூஸ் இல்லாமல் இருப்பேன். வேலைக்கு போகலான்னு இருக்கேன். ஏதாச்சும் ட்ரை பண்ணுறப்பா. என்னப்பா திடீர்னு வெறும் படிப்பா போதும். சரிம்மா, நிறைய வாட்டி ஃபெயில் ஆயிட்டம்மா. இது ஒன்றும் புதுசு இல்லை. ஒரு சான்ஸ் தாங்கோ, ட்ரை பண்ணுறப்பா. சரிப்பா, இப்போ ஆனால் ஒர்க் அவுட் ஆகலைன்னா வேறு எதுவும் ஆப்ஷன் இல்லை உனக்கு. நான் சொல்கிறதான் கேட்கணும். நீ ஓகேனா யூ கேன் ப்ரொசீட். ஹலோ, எங்க ராதேஷ்? நான் வந்துட்டேண்ணா. நீங்கள் எங்கண்ணா இருக்கிறீங்கோ? கிரவுண்ட் கிட்ட வந்துரு. சரிண்ணா, நான் வரேண்ணா. என்னடா இவனுங்க வேற வரேன்னு சொன்னானுங்க, அவனா ஆலையா காணும். நான் வரேன்னு சொன்னாங்கோ, இன்னும் வரல. வா உக்காரு வா. உங்க வீட்டில் எவ்வளோ பேரா? எங்கள் வீட்டில் 4 பேர்ண்ணா. தம்பி ஒருத்தக்கிறான். தம்பி என்ன பண்றான்? அவன் இப்போ 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். 10th படிக்கிறான். நெக்ஸ்ட் இயர் என்ன பிளான் ஆத்திஷ்? நெக்ஸ்ட் வேலைக்கு போகலான்னு. வேலைக்கு போகிற ஸ்டடீஸ்லாம்? ஸ்டடீஸும் பண்ணுறேண்ணா, அப்படியே வேலைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போற ஃபியூச்சர்ல? இன்னும் டிசைட் பண்ணலண்ணா.
ம் அப்படிலாம் இருக்காது அத்தீஷ். ம் சரிண்ணா. இன்னும் கற்றுக்கோ, இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. இது வண்டி ஜாபுன்னு இல்லை, ஸ்டடீஸோ பார்த்துக்கோ, இன்னிக்கே முஞ்சிட போகிறதில்ல. ம் இதுவோ கற்றுக்கோ, இதோட இருந்தால் நிறையா கற்றுக்கோ. ம் எனக்கும் நிறைய ஆசை இருந்துச்சு கிரிக்கெட்டர் ஆகணும்னு. ஃபேமிலி சுச்சுவேஷனால முடியல, அதனால நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ இருக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ அதான் கற்றுக்கோ, ஜாபுன்னு இல்லை, ஃபேமிலி சுச்சுவேஷன் கூட கஷ்டமாக தான் இருக்கும், பட் நீனா எஃபர்ட் போகிறன்னு தான் இங்கே கவுண்ட். சரி வந்துட்டானுங்க, வா. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. காலேஜா? ஆமாம் ப்ரோ. நானும் உங்கள் காலேஜ் தான் ப்ரோ அப்ளை பண்ணேன். ஓகே. எந்த கோர்ஸ்? சிபிஏ ப்ரோ. நீங்கள்? நான் காலேஜ் எல்லாம் இல்லை ப்ரோ, ஃபோன் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறேன். ஓகே. ஃபேமிலியில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. நானும் உங்கள் காலேஜ் தான் அப்ளை பண்ணேன், ஆனால் சீட் கிடைக்கல. ஏன்னா அப்பாவுக்கு சேலரி பேக்ரவுண்ட் ஃபேமிலி ப்ராப்ளம்னால ஆகல, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னால ஆகல ப்ரோ. ஸோ அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஓகே. எனக்கும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் தான் ப்ரோ ஆசை, ஆனால் ஃபேமிலியில் இருக்க ப்ராப்ளம்னால ஆக முடியல. ஃபேமிலியில் இருக்க ப்ராப்ளம்ஸ், அப்பாவுக்கு இருக்க ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ், இது எதுவும் ஆக முடியல. எனக்கும் நிறைய பிளான்ஸ். நான் பார்க்குறேன். பஸ் வந்துச்சு. குட் ஈவினிங்ப்பா. இவனுக்கு இதெல்லாம் தேவையா? நேராக ஒழுங்காக டைமுக்கு சாப்பிட்டு படிச்சுன்னு காலேஜ் போயிட்டு வந்து சும்மா இருக்கிறத விட்டுட்டு டைம் வேஸ்ட் பண்ணின்னுக்கிறான். எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுவான் போவே. முன்ன மாதிரி அவன் இல்லை இப்போது. சரியாக சாப்பிட்றதுல ஒன்றும் இல்லை, வேலை வேலைன்னு சுற்றின்னுக்கிறான். எது கேட்டாலும் change ஒர்க்கு ஒர்க்குன்றான், வேறு எதுவுமே இல்லை. இஸ் பிகம் ரெஸ்பான்சிபிள். அவனே எல்லாம் எழுஞ்சிக்கிறான், அவனே எல்லாம் டைமுக்கு அவனே எல்லாம் வேலை செஞ்சுக்கிறான், டைமுக்கு வரான். நிறைய மாறிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் அவன்கிட்ட அப்சர்வ் பண்ணிக்கிறேன், நிறைய சேஞ்ச் ஆகிட்டு இருக்காங்க. ஹாய் அத்தீஷ், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கிறேன். நீ? நான் நல்லா இருக்கேன். வாழ்க்கை எப்படி போகுது? ஏதோ போகுது. காலேஜ் எல்லாம்? ஓகே ஓகே. வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? வீட்டில் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. உங்கள் வீட்டில்? எங்கள் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்க. அப்புறம் ஃபுல் பிஸியா? கொஞ்சம் பிஸி. எப்படி இருக்கிறாங்க நம்ம மேடமு? பாய் ஃப்ரெண்ட்லாம்? பாய் ஃப்ரெண்டா? நீ இன்னும் மாறவே இல்லைடா. எது இன்னுமா? ஆமாம், அவங்க வீட்லேயே ரொம்ப கஷ்டம். இதில் பாய் ஃப்ரெண்ட் வேறையா? அவங்க தங்கச்சிக்கு வேற உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். தெரியல, அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டம். இதில் அது எங்கே பாய் ஃப்ரெண்டெல்லாம் வச்சுக்கோ.
அவங்க எங்கோ ஹாப்பியாக இருக்கிறாங்கன்னு நினச்சி பாவம் கஷ்டப்பட்டுங்கிறாங்கோ. நீ கொஞ்சம் பார்த்துக்கோ. நான் பார்த்துக்கிறேன். அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணு. கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ இன்னும் மறக்கலையா? இது எப்படி மறக்க முடியும்? சரி, டைம் ஆச்சு, நான் வரேன். சரி, Bye. பை. உஷாரா போ. இதுக்கப்புறம் அவனோட லைஃப்பில் நிறைய உணர்ந்தான். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இருக்கிற ரதீஷ் இப்போ இல்லை. அவன் நிறைய மாறிட்டான். அந்த ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட பேசினப்போ நிறைய பேரோட கனவு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோன்னு உணர்ந்தான். அவன் ஒன் சைடாக லவ் பண்ண பொண்ணு எங்கேயோ சந்தோஷமாக இருக்குன்னு நம்பிக்கிட்டு இருக்கும்போது அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு உணர்ந்தான். இதுக்கப்புறம் அவன் லைஃப்பை பார்க்குற விதமே வேறையாக மாறிச்சு. அவன் பழைய மாதிரி இப்போ இல்லை. அவன் நிறைய மாறிட்டான். இதுக்கப்புறம் அவனை பற்றி தெரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ தான் அவன் ரியலாகவே வின் பண்ண ஆரம்பிச்சிருக்கான்.